ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த இந்திய மார்க்கெட்டோடைய இந்திய ஓவர்வியூ பார்ப்போம். நிப்டி 50 வந்து சந்தையானது கேப் அப்ல ஓப்பன் ஆகி 24,176 புள்ளியில தொடங்கி நாலு முழுவதுமே தனது ஏற்றத்தை தக்க வைத்துக் கொண்டு அதிகபட்சமாக 24,783 புள்ளிகள் வரை உயர்ந்து வர்த்தக முடிவில் முக்கிய தடைநிலையான 24,250 புள்ளிகளுக்கு மேல் வெற்றிகரமாக நிலை பெற்று நிறைவடைந்து உள்ளது. ஏற்றத்துக்கு உதவிய முக்கிய துறைகள்லாம் ஐடி செக்டாரு கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மீண்டு வரும் தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் சந்தையை மேல் நோக்கி இயக்க முக்கிய காரணமாக இருந்தன. இதே நேரத்துல பேங்க் நிப்டியுமே 450 புள்ளிகள் உயர்ந்து 57,000 என்ற ஒரு ரவுண்ட் நம்ம உள்ள சைக்காலஜியான ரீதியான புள்ளிகளுக்கு மேல் நிறைவடைந்து இருக்கு. மெட்டல், கன்சூமேஷன், நுகர்வோர் பொருட்கள் மற்றும் சிறு நிறுவன பொருட்கள் ஸ்மால் கேப் ஆகியவை வலுவான ஏற்றத்தை பதிவு செய்தன. பொதுத்துறை வங்கிகள் பிஎஸ்சி பேங்க் வந்து மீட்சி அடைஞ்சு இருக்கு. வாகனத்துறை மற்றும் பிஎஸ்சி பொதுத்துறை நிறுவனங்கள் மாற்றமின்றி பொது பிளாட்டாக இன்றைக்கு முடிஞ்சது. ஆட்டோவும் பிஎஸ்சி செக்டர் கவர்மெண்ட் செக்டர். குரூட் ஆயிலுடைய விலை வந்து நேற்று வந்து 5% வரை சரிவை சந்தித்த கச்சா எண்ணெய் விலையானது சர்வதேச பதற்றங்கள்லாம் மீண்டும் 4% உயர்ந்து பேகல் ஒன்றுக்கு $85.68 வர்த்தகமாகிறது. தங்கம், வெள்ளி மற்றும் விலைகளில் பெரிய மாற்றங்கள் என்று ஒரு நிலையான போக்கு தங்கத்திலேயும் சில்வர்களையும் நீடிக்கிறது. இந்திய பங்குச்சந்தை மீண்டு வந்தாலும் சர்வதேச அளவில் சில பதற்றங்கள் தொடர்ந்து நீடிக்கின்றன. ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பிரச்சனை, ஓமன் நாடு கொண்டு வந்த கடல்சார் வர்த்தக வரிவிலக்கு முன்மொழிவை ஈரான் வந்து நிராகரித்தது. அப்ப ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் டீலினை கொஞ்சம் கப்பல் போக்குவரத்து முழுமையாக கட்டுப்படுத்த ஈரான் விரும்புவது கச்சா எண்ணெய் விலை திடீரென உயர முக்கிய காரணமாக அமைந்தது. ஈராக் மீது கூட்டு தாக்குதல், சவுதி அரேபியா மீது ஏவப்பட்ட ஏவுகணைகளுக்கு பதிலடியாக அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இணைந்து ஈராக்கில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது வான்வெளி தாக்குதலை நடத்தின. அப்புறம் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தை நோக்கி ஈரான் ஏவிய ஏவுகணையை அமெரிக்கா வான் பாதுகாப்பு அமைப்பு தடுத்து நிறுத்தி உள்ளது. இந்த மாதிரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால நம்ம மார்க்கெட்டு கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்திய சந்தை தற்போது நல்ல மீட்சியை கொடுத்து இருக்கு. ஆனா புதுசாக அரசியல் போராட்டங்கள் இன்னும் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை. இதனால் இன்வெஸ்டர் வந்து மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து நைட்டு வந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங் வருது, டிஸ்கஷன் வெளியே வருது. அது நாளை சந்தை தொடக்கத்திலே போக்க வந்து இன்னைக்கு முக்கிய காரணியாக பார்க்கப்படும். அதனால நைட்டு என்ன நியூஸ் கொடுக்குதுன்னு சொல்லி நாளைக்கு காலையில வேணா முடிஞ்சா நீங்க போடுவோம். அதுக்கடுத்து கமாண்ட் கொடுப்பாங்க, அதை கேக்கின்ஸ் கொடுக்கா என்ன கமாண்ட் கொடுக்குறாங்க பார்த்துட்டு முடிவு பண்ணிக்குவோம். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனா என்ன அந்த தைவானு எங்கிட்ட எல்லா மார்க்கெட்லாம் அடி ஆகிட்டு இருக்கு. எங்கிட்ட போய் நிக்க போகுது தெரியல. ரயில்டெல் கார்பரேஷனுக்கு ஒடிசா மாநில காவல்துறையிடம் வந்து 44 கோடி மதிப்புள்ள புதிய ஆர்டரை பெற்றுள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக இப்பங்கிற்கு 300 என்பது ஒரு முக்கிய தடையாக உள்ளது. அதுக்கப்புறம் ஆர்விஎன்எல் வந்து ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் வந்து ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேயிடமிருந்து 350 கோடி மதிப்பிலான இன்ஜினியரிங் ஒர்க்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இபிசி ஆர்டரை பெற்று உள்ளது. இந்த ஆர்டர்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த எலெக்ஷனை ஒட்டி ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஏக ஆரம்பிக்கும்.
அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 27வது வருஷம் அடுத்த வருஷம் கடைசியில இந்த பங்குகளை இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் ஆப்ஷன்லயோ இல்லை ஈக்விட்டிலயோ ப்ராஃபிட் பண்ணக்கூடிய பங்கு காசை இந்த ஸ்டாக்ஸ்ல வாங்கி வச்சங்க அடுத்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது உறுதியா சொல்ல முடியாத வாய்ப்பு இருக்கலாம். பெரும்பாலும் அந்த எலெக்ஷனை ஒட்டி கவர்மெண்ட் பிஎஸ்சி செக்டார்கள் நல்ல மூவ்மெண்ட் தான் கொடுக்கும். அந்த ஒரு கருத்துப்படி நம்ம சொல்லிட்டு வரோம். அப்ப ஜெப்ரீஸ் தரவு நிறுவனம் வந்து பரிந்துரைத்த பங்குகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலாண்டு முடிவுகள் அடிப்படையிலும் பின்வரும் பங்குகளை பையிங் ரெக்கமெண்ட் செய்து இலக்குகளை உயர்த்தியுள்ளது. கோப்புரட்சிக்கு வந்து 2940 ரூபா 19% உயரும் சொல்லியிருக்கு. வச்சிருக்காங்க. அப்புறம் பாரதி ஏர்டெலுக்கு வந்து பாரதி ஏர்டெலுக்கு 2350 21% உயரும் சொல்லியிருக்கு. கோல் இந்தியாவுக்கு வந்து 500 ரூபாய் சுமார் 22% உயர வாய்ப்புள்ளது. ஏயு ஸ்மால் பினான்ஸ் பேங்குக்கு 1300 22% வரை உயர வாய்ப்புள்ளது. கேபிஐடி டெக்னாலஜி இங்க வந்து 24% உயர வாய்ப்புள்ளது. ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு வந்து இங்க சுமார் 35% உயர வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஜப்பனீஸ் பரிந்துரைத்த பங்குகள். நீங்க உங்க சொந்த அனலிச பண்ணிக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எவரி மந்த் வந்து ஃபர்ஸ்ட் டே வச்சு நம்ம வந்து ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி வாங்குவோம். அதை பத்தி வீடியோ அடுத்த வீடியோ அந்த 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 இதை பத்தி நான் போடுறேன். எப்படி நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம் எல்லாம் அப்படிங்கிறதா. அது ஏதாவது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்துச்சு அப்படின்னா பயன்படுத்தி சொல்லிட்டு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் சினாரியோல தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆட்டோ மட்டும்தான் ஆட்டோவும் பிஎஸ்சி செக்டர் மட்டும்தான் ஃபிளாட்ல இருக்கு. அதான் பிஎஸ்சி பேங்க் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்துருக்கு. நம்ம கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபோக்கஸ் பண்றதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த மெட்டலு, சிமெண்ட், பெயிண்ட் இந்த கம்பெனி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து பெயிண்ட்ங்கிறது ஞாபகம் வருது. ஏசியன் பெயிண்ட் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ வந்து கடந்த இதே காலாண்டுல ஏசியன் பெயிண்ட் 10,542 கோடி எட்டியுள்ளது. இது நிறுவனத்தின் வரலாற்றில் முதல் முறையாக 10,000 கோடியை தாண்டி சாதனை படைத்துள்ளது ஏசியன் பெயிண்ட். டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்கு. அப்புறம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இயக்க லாப வரம்பு, செயல்பாட்டு லாப வரம்பு, இயக்க லாபப்பாட்டு வரம்பு. மூலப்பொருட்களின் விலை உயர்ந்த போதிலும் செலவுகளை கட்டுப்படுத்தி லாப வரம்பை 21% உயர்த்தி உள்ளது. கடந்த ஆண்டு 18% இருந்தது. நெட் ப்ராஃபிட் வரலாற்று சாதனையாக 1,560 கோடியாக உயர்ந்துள்ளதுங்க. சந்தையில பார்வை கடந்த 5 ஆண்டுகளாக பெரிய அளவிலான ரிட்டர்ன் தராமல் சரிவில் இருந்த இப்பங்கு இந்த வலுவான முடிவுகளால் மீண்டும் 52 உச்சத்தை எட்ட வாய்ப்பு உள்ளது. நம்ம நேற்று வந்து ஒரு ஸ்டாக் சொன்னோம், ஒரு கெமிக்கல் ஸ்டாக்கு. காலையில் நல்ல 13% மேல கேப்பாப்புல ரிட்டர்ன் கொடுத்துச்சு இன்னைக்கு. அதே நேரத்துல அதானி என்டர்பிரைசஸ் வந்து வருவாய் வந்து ஆண்டு அடிப்படையில 50% வரை உயர்ந்தது. 32,924 கோடியாக அதிகரித்து உள்ளது. இயக்க லாப வலுவான செயல்பாட்டம் 5,019 கோடியாக உயர்ந்து உள்ளது. அதே போல நெட் லாஸ் விதிவிலக்காக எக்ஸ்பென்ஷன் லாஸ் ஒரு முறை மட்டும் ஏற்பட்ட 2,000 கோடிக்கு அதிகமான இழப்பு காரணமாக நிகர அடிப்படையில் 1,046 கோடி இழப்பு பதிவாகி உள்ளது. இது எதனால அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துக்கோங்க. சிங்கிள் டைம் லாஸ்னா ஏதாவது என்னன்னு பார்க்கணும், ஃபைனா என்னன்னு பார்க்கணும். இது ஒரு முறை மட்டும் ஏற்படும் இழப்பு என்பதால் நிறுவனத்தின் அடிப்படை வணிக செயல்பாடுகள்
வலுவாகவே இருக்கும். அதனால ஒன் டைம் லாஸை கணக்குல கொள்ள வேண்டாம். இருந்தாலும் அது ஏன் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோ தெளிவா போடுவோம். அப்புறம் வினித் ஆர்கானிக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நிகர லாபமும் 124 கோடியா அதிகரித்துள்ளது. கெமிக்கல் செக்டார் எல்லாமே மீண்டு வருவதால் கடந்த சில ஆண்டுகளாக சரிவை சந்தித்து வரும் இந்த வினித் ஆர்கானிக் வரும் நாட்கள்ல ஏற்றம்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால நீங்க ஏசியன் பெயிண்டும் இந்த வினித் ஆர்கானிக்கும் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க பார்த்துக்கலாம் நாளைக்கு. இது எல்லாமே தகவலுக்காக மட்டுமே. முடிவு உங்களுடைய கையில். வாழ்க வளத்துடன்.